This video is sponsored by BuyMode e-shopping app. வானவில் அப்படின்னாலே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை பற்றி நிறைய கவிதை இருக்குது, பாட்டு. சில சமயங்களில் அழகாக வர்ணிக்கும் போது பயன்படுத்துறதுக்கு அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். வானவில் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வானவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்க முதல்ல பெரியவங்க வர ஸோ எல்லாருமே வானவிலை பார்த்தா சந்தோஷமாக ஓடி சொல்லுவாங்க, அங்கே பாரு வானவில் பாரு சூப்பராக இருக்குது. அது ஒரு பார்க்குறக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு வானத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு வானவில் வரும்போது நம்ம நம்மளை அறியாமலேயே என்ன தான் ஒரு கவலையில் இருந்தாலும் அதை பார்த்தவொன்னே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதனுடைய வானவில் எப்படி தோன்றுறது, ஸோ வானவில் எப்படி உருவாகுது, ஸோ அதுக்கு பேர் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வானவில் எப்போது தோன்றும், ஸோ இந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மழை வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வானவில் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது ஒரு வானவில் வரணும் அப்படின்னா எல்லா மழை வரும்போது நமக்கு வானவில் தெரியுறது கிடையாது. ஏன்னா ஒரு வானவில் வரணும் அப்படின்னா அது கூட மழை மட்டும் பத்தாது, கூடவே சூரிய ஒளியும் இருக்கணும். ஸோ ஒருவேளை மேகம் சூரியனை மறைச்சாலோ அப்படி இல்லை இருட்டான சமயத்தில் மழை வந்தாலும் வானவில் தெரிய போகிறது கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகணும். சூரிய ஒளியும் இருக்கணும், மலைத்துளியும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு வானவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழை நல்லா வந்துட்டுருக்கும், ஆனால் சூரிய ஒளி இருக்காது. ஸோ அதனால் நம்ம வானவில் பார்க்க முடியாது. ஸோ இந்த ரெண்டும் மேட்சாகி வரும்போது தான் நமக்கு வானவில் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு வானவில் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது சும்மா சாதாரணமாக உருவாகிறது கிடையாது. இதில் ஒரு 3 வகையான சயின்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த வானவில் இருக்குது. ஸோ இதில் 3 டைப்பு என்ன அப்படின்னா, ரிஃப்ராக்ஷன் அதாவது ஒளி விலகல், ரிஃப்ளெக்ஷன் ஒளி பிரதிபலிப்பு, டிஸ்பர்ஷன் சிதறல். ஸோ இந்த 3 விஷயம் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு வானவில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒளி விலகல் அப்படிங்கிற பேரை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு மாறுறது, ஸோ விலகி போகிறது. பிரதிபலிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் பட்டு அது எதிரொலிக்கிறது. சிதறல் அப்படிங்கிறதும் சேம் அதே மாதிரி தான். ஸோ ஒரு விஷயம் அந்த சன்லைட் வருது, ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஒரு டைரெக்டாக ஒரு லைட் வருது, இடையில ஏதாவது ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது மேலே பட்டு அந்த ஒளி சிதறும். ஸோ அதுதான் சிதறல் அப்படிங்கிறது. பார்த்திங்க அப்படின்னா அந்த மலை துளி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் சூரிய ஒளியும் இருக்கும். ஸோ அந்த மலை துளியும் அந்த சூரிய ஒளியும் ஸோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று பட்டு மோதி சிதறும்போது தான் நமக்கு கலர்ஃபுல்லான வானவில், ஸோ அவ்வளவு வண்ணங்கள் நிறைந்த வானவில் நம்ம பார்க்க முடியுது. இதில் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் நடந்தால் மட்டும்தான் நமக்கு வானவில் அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா, வானவில் அப்படிங்கிற பேர் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ வானவில் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த ரெயின்போ ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மேட்சாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மிஸ்மேட்ச் இருக்காது. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஸோ அதை அப்படியே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த அர்த்தம் வராது. ஆனால் இது கரெக்டாக இருக்கும். ஸோ வானவில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரென்போகா அப்படிங்கிற ஒரு பழைய ஆங்கில சொல் இருக்குது. ஸோ அதுலேருந்து உருவானது தான். அதில் ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்திங்கன்னா ரெக் அப்படின்னு வரும், REGN. ஸோ அப்படின்னா மலைன்னு அர்த்தம் அந்த பழைய அந்த வேர்டில். ஸோ அதே மாதிரி போகா அப்படின்னா அதை வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அது வளைந்து இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அந்த அம்பு விடும்போது அது பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சு பெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மழை நேரத்தில் வரக்கூடிய வானவில் ஸோ வளைஞ்ச தன்மையில் இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரெயின்னால் வரக்கூடிய பௌ அப்படின்னாலே வளைவு, நம்ம குமிரோம். ஸோ போ பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ அதில் ஒரு இடத்துலேருந்து குமிகிறது, ஒருத்தருக்கு மரியாதை செலுத்துகிற குமியும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ரெயின் அந்த பௌ அந்த ரெண்டும் சேர்ந்து தான் வளைந்த அதாவது மலைத்துளியில் வளைந்த ஒரு அமைப்பு நமக்கு தெரியுது, ஒரு வடிவம். ஸோ அதை தான் வானவில் அப்படிங்கிறதுனால பேர் வந்துச்சு. ஸோ 4ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த வானவில்ல நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கலர்ஸுடைய மீனிங் என்ன அப்படின்னு. ஸோ அதில் சிகப்பு இருக்குது. ஸோ அது ஆற்றல், உற்சாகம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம், உழைப்பு அதெல்லாம். ஸோ ஆரஞ்சு அப்படிங்கிறது, ஆரஞ்சு மஞ்சள் இந்த ரெண்டுமே ஒரு மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அந்த கலர் இருக்குது. ஸோ பச்சை நமக்கு தெரியும், பசுமையான நம்ம வாழ்வில் நிறைய ஆற்றலான விஷயங்கள், ஒரு பசுமையான ஒரு செழிப்பான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த கலர் இருக்குது. ஸோ நீலம் அமைதி, ஆன்மீகம், இந்த மாதிரி விஷயம். ஸோ வயலட் பார்த்திங்கன்னா சக்தி, பவர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மீன் பண்ணுறாங்க இந்த கலரை வச்சு. 5ஆவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வானவில் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா அரை வட்டமாக தான் தெரியும். ஆனால் ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வானவில் அப்படிங்கிறது
ஒரு முழு வட்டமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த சூரிய ஒளி வந்து ஒரு சைடு தான் வரும். ஸோ பூமியுடைய இன்னொரு சைடு வந்து வளைவு இருக்குது, நமக்கு தெரியும் பூமி வட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் பார்ட் தான் தெரியுது. ஆனால் வானவில் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு வட்டமாக தான் இருக்கும். நமக்கு பார்வைக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பாதியாக தெரியும். ஸோ ஆனால் வானவில் ஆக்சுவலி வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் தான். ஸோ இந்த மாதிரி வானவில்லை கண்டிப்பாக நீங்கள் பார்க்காத ஆளே இருக்க மாட்டேங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? வானவில்லை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனசில் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.